السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு மாணவர்களே, மாணவியர்களே, பெற்றோர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் தொடராக மாலை பொழுதில் பார்த்து வரக்கூடிய தலைப்பு என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் எந்த சூறாக்களில் இடம்பெறக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான செய்திகளை பார்த்தோம். சூரத்துல் முஃமினூன், அது முன்னால சூரத்து ஹூத் முன்னால, அதுக்கடுத்து சூரத்துல் இன்னொரு சூரா என்ன? சூரத்துல் அம்பியா. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நினைவுல நீங்க வைத்திருக்கிறீர்கள். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்னொரு கேள்வி, முஃமினூன் என்ற வார்த்தையினுடைய ஒருமை என்ன? முஃமின். அன்பியா உடைய ஒருமை என்ன? நபி. இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது சூரத்து ஷுஅராவில் இடம்பெறக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான நினைவூட்டல். ஷாஇர், ஷாஇர் என்ற வார்த்தையின் பன்மைதான் ஷுஅரா. ஷாஇர் அப்படின்னா கவிஞர், ஷுஅரா கவிஞர்கள். இங்கிலீஷ் என்ன ஷேகுனா? போயட், போயட்டர்ஸ். கரெக்டுங்களா? போயட்ஸ், போயட்ஸ், போயட்ஸ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? இந்த அத்தியாயம் 26வது அத்தியாயம். எத்தனாவது அத்தியாயமா? 26வது அத்தியாயத்தில் 105வது வசனம் முதல் 121வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான நினைவூட்டலை கூறுகிறான். இந்த பகுதியில் ஏற்கனவே படித்த சில விஷயங்கள் வருது, படிக்காத புதிய சில தகவல்களும் வருது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்களை பற்றி துவக்கமாக ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் 105வது வசனத்தில் கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பாடம் நடத்தும் போது கவனிங்க, பேசக்கூடாது. கஸ்ஸபத் கௌமு நூஹினில் முர்ஸலீன். எப்படி வாசிக்கணும்? கஸ்ஸபத் கௌமு நூஹினில் முர்ஸலீன். நூனு தன்வீனுடைய சட்டத்தை இங்க ஃபாலோ பண்ணி நூஹினில் என்று வாசிக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள். இறை தூதர்களை பொய்ப்பித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களிடம் கூறிய விஷயங்களை 106வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான். என்னென்ன விஷயங்களை கூறினார்கள்? போன வகுப்புகளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறிய விஷயங்களை வரிசையிட்டு நம்ம சொன்னோம். அதே போலதான் இந்த வகுப்புலையும் நம்ம பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து கூறினார்கள். அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், இஸ் கால லஹும் அஹூஹும் நூஹ். அவர்களின் சகோதராகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கூறினார்கள். என்ன கூறினார்கள்? அலா தத்தகூன், நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹுவை பயப்பட வேண்டாமா? இது புதிய ஒரு தகவல். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். இரண்டாவதாக சொன்னார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதராக இருக்கின்றேன். பொய் பேசாத, ஏமாற்றாத, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாத நம்பிக்கையான தூதராக இருக்கின்றேன்.
நம்பகத்தன்மை நமக்கு இருக்கணும். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதை சரியாக செய்ய வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கையான மனிதராக இருந்தார்கள். அலா தத்தகுன், முதல்ல உள்ள விஷயம், நீங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டாமா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இரண்டாவதாக, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதராக இருக்கின்றேன். அமீன், அமீனுக்கு என்ன மீனிங்? நம்பிக்கையாளர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்பாகவே மக்கள், குறைஷிகள், மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் நபி அவர்களுக்கு கொடுத்த பட்ட பேர் என்ன? அல் அமீன், நம்பிக்கையாளர். நம்பிக்கையாளராக நடந்து கொண்டாங்க. நம்பிக்கையாளராக நாம இருக்கணும். உங்க மேல உங்க பெற்றோர் நம்புனா அதற்கு நம்பிக்கையான பிள்ளையா இருக்கணும். அம்மா பாப்பாவுக்கு முன்னால நல்ல பிள்ளையா இருந்துட்டு பின்னால என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு மோசம் செய்யக்கூடாது. நம்பிக்கையான பிள்ளையா இருக்கணும். மூணாவதாக சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், வஅதீஊன், எனக்கு கட்டுப்படுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு அந்த மக்களுக்கு சொன்னாங்க. நாலாவதாக சொன்னாங்க, வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், இந்த அழைப்பு பணிக்காக வேண்டி எந்த ஒரு கூலியையும் உங்களிடத்தில் நான் கேட்கவில்லை. வமா அஸ்அலுக்கும், உங்களிடம் நான் கேட்கவில்லை, அலைஹி, இந்த அழைப்பு பணிக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்காக வேண்டி, மின் அஜ்ர், எந்த கூலியும் உங்களிடம் நான் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலியாகிறது அகிலங்களை, அதாவது உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ரப்பிடத்திலே இருக்கிறது, ரப்பிடம் இருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஅதீஊன், எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு கூறினார்கள். அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், காலு, அந்த மக்கள் கூறினார்கள், அனுமினு லக்க, நூஹே, உங்களை நாங்கள் நம்பிக்கை கொள்வோமா, வத்தபஅக்கல் அர்தலூன், சாதாரண மக்கள் தான் உம்மை என்ன செய்திருக்கிறார்கள்? பின்பற்றுகிறார்கள். நூஹ் நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் பணக்காரர்களோ மிக சிறந்த அந்தஸ்தை உடைய தலைவர்களோ கிடையாது. மாறாக யாருமா? அல் அர்தலூன், சொல்லுங்க, அல் அர்தலூன், சாதாரண ஏழையான மக்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினார்கள். சரிங்களா? எனவே அந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள், நூஹே, உங்களை நாங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யாராக இருக்கிறாங்க? எல்லாம் பாவப்பட்ட மக்களா இருக்கிறாங்க, சாதாரண மக்களா இருக்கிறாங்க என்பதாக அந்த மக்கள் கூறினார்கள். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், வமா இல்மி பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை பற்றி அறிந்தவனாக நான் இல்லை. ஏன்னா நீங்க பார்க்கலாம், உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்லாம் பாவப்பட்ட மக்களாக, ஏழையான மக்களா இருக்கிறாங்க, அவங்கள மேம்படுத்துறதுக்கு நல்ல இன்டெலிஜென்ட் ஆக்கலாமே. இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை பற்றியான அறிவு எனக்கு கிடையாது. மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, ஈமானின் பக்கம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதன் பக்கமாக அழைப்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை.
ஈமான் தான் எனக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் என்ன வேலை செய்யறாங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, அவர்களுடைய தொழில்கள் என்ன, அது எனக்கு என்ன கிடையாது, நான் கவனிக்க வேண்டிய என்று கேட்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது என்பதா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. மிக முக்கியமான ஒரு பாடம் நமக்கு பின்னால வருது. முதல் கட்டமாக தாவாவிற்கு எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது. என்ன கிடையாது? அரசியலோ பொருளாதாரமோ கிடையாது. புரியுதுங்களாமா? என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை அரசியலின் பக்கம் அழைத்தார்களா, பொருளாதாரத்தின் பக்கம் அழைத்தார்களா? இல்லை. மாறாக சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை வணங்குங்கள் என்ற, அல்லாஹுவை வணங்குவதின் பக்கமாகவும் அல்லாஹுவை பயப்படுவதின் பக்கமாகவும் தான் அவருடைய அழைப்பு இருந்தது. மிக முக்கியமான ஒரு பாடம் பின்னால வருது. இன் ஹிசாபுஹும், அவர்களுடைய விசாரணை இல்லை, இல்லா அலா ரப்பி, என்னுடைய இறைவனிடத்திலே தவிர. லவ் தஷ்உரூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா, புரிந்து கொள்ள மாட்டீர்களா? லவ் தஷ்உரூன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? வமா அன பிதாரிதில் முஃமினீன், மூன்றாவதாக சொன்னாங்க, மூமினான பாவப்பட்ட இந்த மக்களை நான் விரட்டக்கூடியவனாக இல்லை. ஏன்னா செல்வந்தருக்கு தான் அப்படி சொல்றாங்க. பாவப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்கள உயர்த்துறதுக்காக நீங்க எதுவும் சொல்லக்கூடாதா? அவர்களை மேம்படுத்த, அவங்கள தொழில் ரீதியாக மேம்படுத்துவதற்கான விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடாதா? இந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்பதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அதை பற்றியான விசாரணை எனக்கு கிடையாது, ஈமானின் பக்கம் அழைப்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஈமான் கொள்ளணும் என்பதற்காக பாவப்பட்ட இந்த மக்களை எல்லாம் விரட்டக்கூடியவனாக நான் இல்லை. புரியுதுங்களாமா? வமா அன பிதாரிதில் முஃமினீன், முஃமினான மக்களை நான் விரட்டக்கூடியவனாக இல்லை. இது மிக முக்கியமான ஒரு பாடம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் நல்ல நிலையை கொடுத்திருக்கின்றான். நீங்க படிக்க போற இடத்துல மற்ற இடங்களை ஏழையான மக்களுக்கு வழிகாட்டணும். ஏழையான மக்களை ஒதுக்குறது, அவங்கள தூரப்படுத்துறது, அது நல்ல செயல் கிடையாது. புரியுதுங்களாமா? பாவப்பட்ட மக்கள், ஏழையான மக்கள், இவங்கள நம்ம என்ன செய்யணும்? ஆதரிக்கணும், அவங்களுக்கு நல்ல உதவிகளை பண்ணணும், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? அவங்களை கண்ணியப்படுத்தணும். அதை கடைபிடித்த இறை தூதர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் நான்காவது விஷயமாக, இன் அன இல்லா நதீரும் முபீன், நான் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதரை தவிர வேறில்லை. பெரிய தலைவரோ பெரிய மாணவரோ கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தானே, நான் மாணவர் கிடையாது, நான் பெரிய உங்களிடத்துல அந்தஸ்தையோ மற்ற கூலியோ தேடக்கூடியவன் கிடையாது. சரிங்களா? சரி, இப்படிலாம் சொன்ன போது செல்வந்தர்கள் மிரட்டல் கொடுத்தாங்க. பொதுவாகவே இன்றைய காலம் வரைக்கும் என்ன இருக்குது? நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் போது, ஊழல்களை ஒழிக்க முயற்சி செய்யும் போது, பாவம் செய்யக்கூடிய செல்வந்தர்கள், ஊழல் செய்யக்கூடிய செல்வந்தர்கள் நல்லவர்களுக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாங்க. ஊழல்னு சொன்னா என்ன இங்கிலீஷ்ல? கரப்ஷன். புரியுதுங்களாமா? கரப்ஷன், ஊழல் பண்ணும்போது தீயவர்கள் ஊழலை தடுக்கக்கூடிய நல்லவர்களுக்கு என்ன செய்வாங்க? கொலை மிரட்டல் அல்லது ஏதாவது ஒரு மிரட்டல் கொடுக்கிறது காலங்காலமா இருக்குது. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்டது. எப்படியான கொலை மிரட்டல் கொடுத்தாங்க பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கத்தா? சிலைகளை வணங்குறத விட்டுட்டு அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு போய் அவங்க சொன்ன கொலை மிரட்டலை பாருங்க. இது புதிய தகவல், இதுக்கு முன்னால வகுப்புல இதை படிக்கல. சொன்னார்கள், பாலு, அந்த மக்கள் கூறினார்கள், லஇன் லம் தன்தஹி யா நூஹ், நூஹே, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை விட்டு நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் லதகூனன்ன மினல் மர்ஜூமீன், கல்லால் எரிந்து கொல்லப்பட்டவர்களின் நீர் ஆகிவிடுவீர், நாங்கெல்லாம் சேர்ந்து கல்லால எரிந்து உம்மை கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். நஊது பில்லாஹ், கல்லால் எரிந்து உம்மை கொன்று விடுவோம்.
அவ்வாறு கொல்லப்பட்ட மக்களில் நீர் ஆகிவிடுவீர், நிச்சயமாக லதகூனன்ன, நிச்சயமாக நீர் ஆகிவிடுவீர் என்பதாக கொலை மிரட்டல் கொடுத்தார்கள். சரிங்களாமா? இந்த மாதிரி கொலை மிரட்டலுக்கு நல்லவர்கள் பயப்பட மாட்டார்கள். நல்லவர்கள் உடனே அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கொலை மிரட்டல் விட்ட போது அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். யாரிடம் உதவி தேட வேண்டும்? அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். நீங்களாம் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு சொன்னீங்க தானே? நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கும் போது, உயர் அதிகாரிகளாக இருக்கும் போது உங்களுக்கும் மிரட்டல் வரலாம். அப்போது நீங்க பயந்து என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது தான்? பின்வாங்கி விடக்கூடாது. நீங்க எழுதணும், சும்மா தலையாடிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் உட்கார சொன்னது. ஒரு கம்பெனில போயிட்டோம், ஒரு போஸ்டிங்ல இருக்கணும், அப்படியே முடங்கி விடக்கூடாது. என்ன செய்யணும்? மேல படிக்கணும், படித்து நல்ல அதிகாரிகளாக வரணும், நீதத்தை நிலைநாட்டணும், மக்களுக்கு அல்லாஹின் பக்கமா அழைப்பு கொடுக்கணும். புரியுதுங்களாமா? அதில் வரக்கூடிய எதிர்ப்புகள், கொலை மிரட்டல்கள் போன்ற நிலைகளின் போது தைரியமாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடணும். யார்கிட்ட உதவி தேடணும்? அல்லாஹ்விடம். யாரை போல? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. புரியுதுங்களாமா? சிறந்த நீங்க ஒரு போலீஸா இருக்கிறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால், சரிங்களாமா? எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் தெரியுதுன்னு நிறைய இருக்குது, அவ்வளோலாம் இருக்கு. நீங்க படிங்க, நல்லா படிப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் சிறந்த மனிதர்களா வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனே அல்லாஹ்ட்ட உதவி தேடினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி, என் இறைவா, இன்ன கௌமி கஸ்ஸபூன், என்னுடைய மக்கள் என்னை பொய்ப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? என்னை பொய்ப்படுத்தி விட்டார்கள். இந்த மாதிரி நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பாதிப்பு அல்லாஹ்ட்ட சொல்லணும். யா அல்லாஹ், எனக்கு என்னென்ன பலவீனமா நான் இருக்கிறேன், எனக்கு மனசக்தி இல்லாம இருக்குது, மனசக்தியை கொடு. யாழ்லா, நான் ரொம்ப படிப்புல வீக்கா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகமாக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்முடைய பலவீனத்தை முறையிடணும். முதல்ல பலவீனத்தை முறையிடுறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹா, எனக்கும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளி. ஃபஃப்தஹ்க்கு என்ன அர்த்தம்? தீர்ப்பு செய். சரிங்களா? இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குது? திற, திற என்ற அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல தீர்ப்பு செய். வனஜ்ஜினி, என்னை பாதுகாத்திடு. நஜ்ஜினிக்கு என்ன அர்த்தம்? என்னை பாதுகாத்திடு. வமன் மஇய, என்னுடன் இருக்கக்கூடிய மினல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களையும் நீ பாதுகாத்திடு. ஏன்னா ஏழையான மக்கள் மீதும் அநீதத்தை செய்யக்கூடியவங்களாக செல்வந்தர்கள் இருந்தாங்க. அதனாலதான் இந்த ஏழையான மக்களை எல்லாம் விரட்டுங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? நான் விரட்ட மாட்டேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விட்டார்கள். பொதுவாக தீய செல்வந்தர்கள் ஏழைகளை நசுக்கக்கூடியவங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது காலங்களை நசுக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, துன்பம் கொடுக்கறது, கொத்தடிமைகளை வச்சிருக்கிறது, சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான செயல்களை தீய செல்வந்தர்கள் செய்யத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையும் தன்னுடன் ஈமான் கொண்ட மக்களையும் காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். கருணையாளனான அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅன்ஜைனாஹு, பாருங்க, நம்பிக்கையோட துஆ செய்தால் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான். ஃபஅன்ஜைனாஹு வமன் மஅஹு ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவரையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் உள்ள மக்களையும் கப்பலிலே, மஷ்ஹூன் என்று சொன்னால் சரக்கு கப்பல், அதாவது அதுல உயிரினங்கள்லாம் ஏற்றப்பட்டிருந்தன, அந்த கப்பலிலே நாம் அவர்களை காப்பாற்றினோம். நூஹையும் நூஹுடன் உண்டான மக்களையும் நாம் காப்பாற்றினோம். அந்த கப்பலில் இருந்த உயிரினங்களையும் நாம் காப்பாற்றினோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆமா ஆமா, ثم أغرقنا بعد الباقين, பிறகு அதன் பிறகு
தீயவர்களை நாம் என்ன செய்து விட்டோம்? மீதம் இந்த தீயவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். அல்லாஹு தஆலா இதை தொடர்ந்து கூறுகிறான், இன்ன ஃபீ ذلك லஆயா, நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி, ஒரு ஆயா, ஒரு பாடம், ஒரு படிப்பினை இருக்கிறது. வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், அவர்களில் அதிகமானவர்கள் முஃமின்களாக, நம்பிக்கையாளர்களாக இல்லை. இன்று வரைக்கும் அதிகமானவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்பிக்கையாளர்களாக இல்ல, வழிகட்டுல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் தெரிந்து கொள்ளலாமா? சரி. ஒன்னாவது, பேசாம கவனிங்க, எப்போதும் தக்வாவை, இறையச்சத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உபதேசமாக நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள். நமக்கு நாம சொல்லணும், அல்லாஹ்வை நீ பயந்து கொள். தீய எண்ணம், தீய செயல் செய்யுமாறு உள்ளம் சொல்லும் போது இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ பயந்து கொள், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அதே போல நண்பர்கள் தீயதை செய்ய அழைக்கும் போது இத்தகுல்லாஹ் யா நண்பா, நண்பனே அல்லாஹ்வை நீ பயந்து கொள். புரியுதுங்களாமா? தக்வாண்டா என்ன? அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்வது. சரிங்களா? தொழுவ டைம் வந்துருச்சு, தொழாம வாங்க நண்பரே, அப்படியே போய் நம்ம என்ன செய்வோம்? ஷாப்பிங் போவோம். கூப்பிட்டா இத்தகுல்லாஹ் யா ஃப்ரெண்டே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, தொழுவ டைம் வந்துருச்சு, வாங்க தொழுவ போவோம் சொல்லணும். சரிங்களா? தான் இன்னொரு நண்பர் கூப்பிடுறாங்க, கார்ட்டூன் விளையாடுவோம் வாங்க, கேம் விளையாடுவோம் வாங்க, அப்படி சொன்னா இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், அது நமக்கு நன்மை தரக்கூடியது கிடையாது என்று சொல்லி விலகி கொள்ளலாம். அடிக்கடி இந்த உபதேசத்தை செய்து கொள்ளலாமா? நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அதிகமான இடங்களில் தக்வாவை பற்றி அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயந்து கொள்ளுமாறு என்ன செய்றாங்க? சஹாபாக்களுக்கு அதிகமாக நினைவுபடுத்துறாங்க. இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்ட், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக நீ இரு. வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, பள்ளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும், நண்பர்கள் கூட இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் கூட இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக நீ இரு. ஹைசுமா குன்ட். சஹாபாக்களும் அதுக்கு பின்னால் வந்த நல்லோர்களும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. எனவே இந்த உபதேசம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா? சொல்லுங்க, இத்தகுல்லாஹ். சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை பயந்து கொள். சரி, அடுத்து அழைப்பு பணிகளை அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்து செய்ய வேண்டும். அழைப்பு பணி செய்யறதுல கூலி யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கணும். சரிங்களா? நல்ல செல்வந்தராக, நல்ல ஒரு முதலாளிகளாக, நல்லதொரு அதிகாரிகளாக மேம்பட்ட நிலையில் வந்தாலும் நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யணும்? தாவா பணிக்காக நேரத்தை ஒதுக்கணும். புரியுதுங்களா? கேட்றாங்க, உங்க மாணவர் கேட்கிறாங்க, எங்க என்னுடைய உஸ்தாத் எங்க, நீங்க வரலன்னா கேட்கிறாங்க. புரியுதுங்களா? வாரத்துல ஒரு நாள் லீவு தான், 2 நாள் லீவு. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்விற்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செய்தார்களோ, இறை தூதர்கள் எப்படி செய்தாங்களோ, அது போல என்ன செய்யணும்? நேரத்தை ஒதுக்கணும். ஒதுக்கி நம்ம தாவா செய்யணும். யாருக்காக செய்யணும்? லிவஜ்ஹில்லா. சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்யணும். ஆனா அதற்கான கூலியை மக்களும் எதிர்பார்க்க கூடாது. அதே போல பாராட்டிற்காக மக்கள்லாம் பாராட்டணும், மாஷா அல்லாஹ் வாரம் வந்து ஓதி கொடுக்குறாங்க, தாவா பண்றாங்க என்று மக்கள் பாராட்டணும், புகழணும் என்ற நோக்கத்திற்காக இந்த அழைப்பு பணிகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்யணும். யாராவது புகழ்ந்தால் நீங்க வந்து தயவு கூர்ந்து இது அல்லாஹ்வுடைய நிஅமா, அல்லாஹ் கொடுத்த ஃபضல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடணும். உள்ளத்துல என்ன வரக்கூடாது? பெருமை வந்து விடக்கூடாது. அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? ஷைத்தான் இப்படி ஒரு எண்ணத்தை போடுவான், மக்கள் பாராட்டுவாங்க, அதனால இந்த நல்ல காரியத்தை செய்யாம அப்படின்னு நம்ம போயிடுவோம்.
அது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அதுக்கு பின்பற்றக்கூடாது. நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். இந்த மாதிரி என்ன வரும்போது நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து தீய எண்ணத்தை அப்புறப்படுத்தும். சரிங்களா? அதுக்காக எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. அழைப்பு பணியை நல்ல காரியங்களை விட்டு விடக்கூடாது. சரிங்களாமா? அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்களை அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் அழைப்பதே நபிமார்களின் முதல் பணியாக இருந்தது. எந்த நபியும் கூட, எந்த ஒரு இறை தூதர் கூட மக்களை அல்லாஹ்வை வணங்குவதை அதன் பக்கமாக அழைக்காமல் அரசின் பக்கமாக, பொருளாதாரத்தின் பக்கமாக அழைக்கக்கூடியவங்களாக கிடையாது. முதல் பணியாக எதை வச்சு வைத்திருந்தார்கள் எல்லா இறை தூதரும்? அல்லாஹுவை வணங்குங்கள், இத்தகுல்லாஹ் அல்லாஹுவை பயப்படுங்கள், அலா தத்தகூன் நீங்கள் பயந்து நடக்க வேண்டாமா, நான் உங்களுக்கு நற்செய்தி கூறக்கூடியவனாக இருக்கின்றேன், நான் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹை பயப்படுவதன் பக்கம் அழைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. எதன் பக்கமாக அழைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை? அரசியல், பொருளாதார வளர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு சில வழிகட்ட மக்கள் என்ன செய்யறாங்கன்றா, இளைஞர்களை இஸ்லாத்தின் போர்வையில அரசியல், ஆனா அந்த இளைஞர்களுக்கு மார்க்கமே இல்லை. அர்கான் இஸ்லாம் கேட்டா ஒன்னும் தெரியல, அர்கான் ஈமான் கேட்டா அதுவும் தெரியல, அல்லாஹுவை பத்தி கேட்டா அதுவும் தெரியல. ஆனா வெளியில இருந்து பெரிய கோஷங்கள் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு நிக்கிறாங்க. ஏதாவது ஃபாய்தா உண்டா ஷேக்? இல்லவே இல்லை. முட்டை, ஒரு ஃபாய்தாவும் இல்லை. படிக்கணும், அல்லாஹின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அரசின் பக்கமாக, பொருளாதாரத்தின் பக்கமாக இளைஞர்களை அப்படியே மாயை காட்டி இழுத்து செல்லக்கூடிய வழிகேடர்களை விட்டு நாம தவிர்த்து கொள்ளணும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கமாக, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதின் பக்கமாக, இறையச்சத்தின் பக்கமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் நமக்கு வேண்டியதை தருவான். எந்த இறை தூதர்களும் தலைவர்களாக அப்படியே அரசியல் அதாவது அரசர்களாக இருந்தாங்களா? சில பேர் தான் இருந்தாங்க. அதிகமா நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? அழைப்பு பணி செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு நல்லதையை தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். புரியுதுங்களாமா? இது மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இப்படியான ஒரு வழிகட்ட நிலை மேற்கொள்ளப்படுகிறது. இளைஞர்களுக்கு மார்க்கத்தையும் அகீதாவையும் சரியான ஒழுக்கங்களையும் போதிக்காமல் அரசியல், பொருளாதாரம் என்ற விஷயங்கள் மட்டுமே என்ன செய்யப்படுது? மூல சேவைகளாக புகுத்தப்படுகிறது. எனவே இஸ்லாமிய சமூகத்தில் இந்த மாதிரியான இளைஞர்கள் அறிவினர்களாக, மார்க்கத்தை அறியாத மக்களாக வழிகட்டு போகக்கூடிய சூழல் காணப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து, நன்மை ஏவும் போது சில இடங்களில் தீய மேட்டல் வரலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதை போல கல்லால் எரிந்து கொல்லப்பட்டவர்களின் நீர் ஆகிவிடுவீர் என்பதாக என்ன செய்தார்கள்? மிரட்டல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தீய மிரட்டல்கள் வரும்போது அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி தேட வேண்டும். சரிங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உதவி தேடியதை போல ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹா வனஜ்ஜினி வமன் மஇய மினல் முஃமினீன். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணலாமா? பாருங்க, அழகிய முன்மாதிரிகளான இறை தூதர்கள் வாழ்க்கையில மாஷா அல்லாஹ் நிறைய பாடங்கள் இருக்குது. நெகத்தெல்லாம் வெட்டிட்டாங்க சீதை, பாரக்கல்லாஹ் ஃபீக். அப்படிதான் இருக்கணும். நகத்தை எல்லாம் வெட்டுங்க ஏமா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவா பணி, அவர்களுடைய அறிவார்ந்த திறன்களை பற்றி எல்லாம் கூறக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. மீதம் இருக்குது இன்னும். சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். அல்லாஹ் அருள் செய்வானக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். போட்டு போங்க. I